Next, coming to 55 class 1E, to take care of the property and title deed. இது நம்ம சொல்ல வேண்டாம், because until the sale it is the responsibility of the owner to take care of his property. Next, to pay public charges and rent accrued. அதில் என்னென்ன liabilities இருக்கோ அதை பூரா அந்த vendor has to settle down. That is section 55 class 1G. இப்போ coming to seller's rights. இதை இப்போ பார்த்த liability எல்லாம் before completion of the sale, ஒரு சேல் நடக்கிறதுக்கு முன்னாடி. இப்போவும் ஒரு liability நம்ம செல்லர்ஸோடைய ரைட்ஸ் என்னன்னு பார்க்குறோம் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி சேல். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தது செல்லருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள். இப்போ அவருடைய உரிமைகள் என்ன அப்படின்னு கேட்டால், டு டேக் தி ரென்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இஃப் எனி, அதிலேருந்து வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸை அவர் வச்சுக்கலாம். 55 கிளாஸ் 4A அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு பையர்ஸ் லயபிலிட்டி. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணும்போது தி வெண்டி ஆல்சோ ஹேஸ் certain liabilities. What is this liability? To disclose the facts materially increasing the value of the property. அதாவது market value of the property ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு கேஸ் இருக்குது. என்னென்னா, a person வந்து he purchases a property from an old woman. அந்த old woman வந்து 10 years பேக்கில் இருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பற்றி அவங்களுக்கு தெரியலை, அவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ இட்ஸ் மச் மோர் தேன் தட். அது வெண்டாருக்கு தெரியாது, தட் ஓல்டு விமன் டசன்ட் நோ, பட் இந்த பர்ச்சேசரான வெண்டிக்கு அது தெரியும். தென் வாட் இஸ் இஸ் லயபிலிட்டி? ஹி ஹாஸ் டு சே, இன்றைக்கி இதனுடைய மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ இருக்குது, நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்கன்னு சொல்லணும். ஆனால் சொல்லுவாங்களான்றது தெரியல, பட் இட் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி intimated. So அது வந்து comes under section 55 class 5A, to disclose the facts materially increasing the value of the property. Next one, to pay the price. அதே மாதிரி market value of the property அவங்க pay பண்ணி ஆகணும். That is 55 class 5B. Next, coming to buyer's rights. அப்போ வாங்கக்கூடிய வெண்டியோடைய பர்ச்சேசரோடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னா, டு சார்ஜ் ஃபார் தி ப்ரைஸ் ப்ரீபெய்ட். ஏற்கனவே ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கட்டி அந்த சேலானது அக்ரிமெண்ட் ஆஃப் சேலாகவே முடிஞ்சு போயிடுது, அதுக்கு மேலே அது சேலாக ப்ரொசீட் ஆகலைன்னா அவர் பே பண்ண அமௌண்ட்டை ஹீ கேன் கிளைம் that you know by way of specific performance or whatever relevant suit. That comes under 55 class 6B. Next, title வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல். இப்போ சேல் நடந்துருது, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது செல்லரோடைய லயபிலிட்டி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி சேல். வாட் இஸ் இஸ் லயபிலிட்டி? ஆல்ரெடி ஐ செட் டெலிவரி ஆஃப் பொசஷன். ஸோ டு ஹேண்ட் ஓவர் தி பொசஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டியோடைய பொசஷன், ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ அந்த பொசஷனை இமீடியட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். Next, implied covenant for title, section 55 class 2. Implied covenant is implied condition. As we already discussed in 40, section 40 la restrictive covenant இல்லையா, என்னது? Covenants runs with the land. Certain conditions will run with the land. அந்த conditions எல்லாம் என்ன? அந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும்? ஃபார் தி பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அதெல்லாம் இவர் டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். தட் இஸ் 55 class 2. நெக்ஸ்ட்டு, டு டெலிவர் தி டைட்டில் டீட்ஸ் ஆன் ரிசிப்ட் ஆஃப் ப்ரைஸ். ஒன்ஸ் சேல் கன்சிடரேஷன் வாங்கிட்டாருன்னா இமீடியட்டாக தி மதர் டாக்குமெண்ட், தி பேரண்ட் டாக்குமெண்ட் ஆர் தி டைட்டில் டீட் ஷுட் பி ஹேண்டட் ஓவர். அது செக்ஷன் 55 class 3 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கம்மிங் டு செல்லர்ஸ் ரைட். அதாவது செல்லர் வெண்டாரோடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சப்போஸ் பையர்கிட்டேருந்து ஏதாவது அமௌண்ட் வர வேண்டியது இருந்தால் அதை கேட்டு வாங்கிக்கிறது. தட் இஸ் சார்ஜஸ் ஃபார் தி ப்ரைஸ் அன்பெய்டு. தட் கம்ஸ் அண்டர் செக்ஷன் 55 class 4A வருது. சிமிலர்லி பையர்ஸ் லயபிலிட்டி, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல்க்கு அப்புறம் ஒரு பையருக்கு என்ன லயபிலிட்டி இருக்குன்னா,
அவர் வாங்கின ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டால் தென் தட் இஸ் ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? தட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பையர் தான். தட் கம்ஸ் அண்டர் 55 class 5C. தென் டு பே அவுட் தி அவுட்கோயிங்ஸ், பப்ளிக் சார்ஜஸ், ரென்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஜென்ரலான ரைட்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பையர்ஸ் ரைட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி சேல் அப்படின்னு சொல்லும்போது செக்ஷன் 55 class 6A. ஸோ பையர் லயபிலிட்டி என்னவாக இருக்க முடியும்? ஒன்ஸ் he purchase the property, all the legal incidents, what all the matters pertaining to the land should be bared by the buyer. அவர் தான் அது எல்லாமே சரி பண்ணிக்கணுங்கிறது இதில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் செக்ஷன் 56, தட் இஸ் மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். மார்ஷலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு சொத்தை வந்து பின்னாடி வாங்கக்கூடியவருக்கு அந்த அடைமான சொத்தின் வரிசை உரிமைன்னு சொல்லுவாங்க. அதாவது சர்டன் ப்ராப்பர்ட்டிஸை ஒருத்தர் இப்போ ஏ எடுத்துக்கலாம். ஏ அவருக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது, XYZ இருக்குது அப்படின்னா 3 ப்ராப்பர்ட்டியும் அவர் மார்ட்கேஜ் பண்ணிடுறாரு. அதிலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி இன்னொரு பர்சனுக்கு சேல் பண்ணிடுறாரு. திஸ் இஸ் அன் அஃபென்ஸ், ஷுட் நாட் டூ, பட் பண்ணிடுறாரு. அப்போது அந்த மார்ட்கேஜார்கிட்ட, இந்த மார்ட்கேஜி கிட்ட இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர், அந்த தேர்ட் பர்சன் வாங்கியிருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லலான்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட அவர் 3 ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணியிருக்காரு, அதில் ஒன்றை எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. சப்போஸ் இஃப் ஹி டஸ் நாட் ரீபே, இல்லை அந்த ரீடீம் பண்ணிக்கலை மார்ட்கேஜன்னு சொன்னால், உங்களுடைய ரைட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள 2 ப்ராப்பர்ட்டியில் எடுத்துட்டு, அதாவது அந்த 2 ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி உங்களுடைய அவர்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நெசசிட்டி இருந்தால் எனக்கு விற்ற தேர்டு ப்ராப்பர்ட்டியில் வாங்க, அப்புறமா வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் டோன்ட் டச் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இந்த தேர்டு பர்ச்சேசர், சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் ஃபார் போனஃபைடு பர்ச்சேசர் வந்து he is requesting the mortgagee of whom, அவருக்கு விற்ற ட்ரான்ஸ்ஃபராருக்கு கேட்டுக்கிறாரு. ஏன்னா திஸ் இஸ் அன் அஃபென்ஸ். பிகாஸ் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் மார்ட்கேஜ் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒன்றை மட்டும் நான் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறேன்னா தட் இஸ் இல்லீகல். அப்போது அந்த விஷயத்தை தெரியாமல் வாங்கக்கூடிய அந்த பையர் ஷுட் நாட் கெட் அஃபெக்டடுங்கிறதுக்காக தான் மார்ஷலிங் அப்படிங்கிறது வரிசைப்படுத்துறது. ஸோ XYZ ப்ராப்பர்ட்டி இருக்குது, Z ப்ராப்பர்ட்டி இஸ் ஹேண்டட் ஓவர் டு தி தேர்டு இன்னோசன்ட் பர்ச்சேசர் அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக டைரெக்டாக இசட்டுக்கு வர வேண்டாம், எக்ஸ் அண்ட் ஒய்யை கிளியர் பண்ணிவிட்டு இஃப் அட் ஆல் நெசசிட்டி அரைசஸ் கம் டு தி தேர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். செக்ஷன் 56. தென் we are coming to mortgage. மார்ட்கேஜஸ் அப்படின்னு சொல்லும் போதே டைட்டில் வந்து மார்ட்கேஜஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் டீல்ஸ் வித் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ மார்ட்கேஜோடைய டெஃபினேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். தட் கம்ஸ் அண்டர் செக்ஷன் 58. நிறையா கொஷின்ஸில் இந்த மார்ட்கேஜோடைய டெஃபினிஷனே கொஷினாக இருக்கும். சி, எ மார்ட்கேஜ் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்ட். சேலில் என்ன பார்த்தோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். மார்ட்கேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ். ஸோ மார்ட்கேஜ் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்ட் in some specific immovable property for the purpose of securing the A point la payment of money advanced or to be advanced by way of loan. லோனா கொடுத்த அமௌண்ட்டில் ஏதோ ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம வாங்கக்கூடிய விஷயம். B, an existing or ஃப்யூச்சர் டெப்ஸ், அதாவது ஆல்ரெடி கடன் இருக்குது இல்லைனா ஃப்யூச்சரில் வரப்போகுது, மேபி தி இன்ட்ரெஸ்ட். தென் தேர்ட், தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் என்கேஜ்மெண்ட். இதெல்லாமே விச் மே கிவ் ரைஸ் டு பெக்யூனியரி லயபிலிட்டி. ஸோ இங்கேயும் சேல்லையும் என்ன பார்த்தோம்? மணி கன்சிடரேஷன். இங்கேயும் என்னது? பெக்யூனியரி லயபிலிட்டி. அப்படின்னா இதுவும் பணம் சம்பந்தமான விஷயம்தான் மார்ட்கேஜை பொறுத்தவரை. ஸோ
திருப்பி சொன்னால் மார்ட்கேஜ் இஸ் இட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்ட், அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மற்றதெல்லாம் ஒன்று தான், இன் சம் ஸ்பெசிஃபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இங்கேயும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, சேல்லையும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பட் ஒன்லி திங் இஸ் அங்கே கன்சிடரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும், டெலிவரி ஆஃப் பொசஷன் எல்லாம் முடிஞ்சிடும். இங்கே அதெல்லாம் இல்லை. திஸ் மார்ட்கேஜ் இஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் மணி அட்வான்ஸ்ட் ஆர் டு பி அட்வான்ஸ்ட். ஆல்ரெடி கொடுத்த பணம் இல்லை கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட், an existing or a future debt, or the performance of an engagement which may give rise to pecuniary liability. So mortgage is a dash அப்படின்னா it is a pecuniary liability அப்படின்றதான் அதோடைய பாயிண்ட். ஸோ மார்ட்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இஸ் ஃபார் தி செக்யூரிட்டி ஆஃப் தி கிரெடிட்டார். கிரெடிட்டார் இஸ் தி பர்சன் ஹூ கிவ்ஸ் மணி, கடன் கொடுக்கக்கூடிய பர்சன். ஸோ அவங்களுடைய செக்யூரிட்டிக்காக தான் எது வருது, மார்ட்கேஜ் அப்படிங்கிற கான்செப்டே வருது. ஸோ கம்மிங் டு தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ், வாட் ஆர் தி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, there must be a transfer of an interest. Interest தான் இங்கே மாறுது. ஓகே, no money consideration, interest is changing. The interest transferred must be in specific immovable property. ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா டைட்டில் டீட்ஸ் இஸ் இன்வால்வ்ட் இன் மார்ட்கேஜ், அப்போ அது ஒரு குறிப்பிட்ட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்க முடியும். தேர்ட் ஒன், தி ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் பி மேட் டு செக்யூர் அ லோன் ஆஃப் மணி, டெப்ட் கடன், ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் என்கேஜ்மெண்ட். அது நம்ம டெஃபினிஷனில் பார்த்துட்டோம், which gives rise to pecuniary liability. So this is what they are dealing with. So transfer of an interest அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, mortgage is different from sale. That's what I said. Because in sale there is complete transfer இருக்குது of all the interest in the property. ஆனால் mortgageல it is the transfer of interest less than ownership. இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், பட் நம்ம ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. ஈவன் தோ வி ஆர் மார்ட்கேஜிங் அவர் ப்ராப்பர்ட்டி, டைட்டில் டீட்ஸை தான் கொடுக்குறோம், அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை தான் கொடுக்குறோம், நம்மளுடைய உரிமையை நம்ம இங்கே மாற்றி கொடுக்கவே இல்லை. தட் இஸ் தி மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் மார்ட்கேஜ். ஸோ இந்த இடத்துல தி பர்சன் ட்ரான்ஸ்ஃபரிங் தி லோன் இஸ் நோன் அஸ் தி மார்ட்கேஜார், அதாவது அடமானம் வைப்பவர், அவர் தான் மார்ட்கேஜார். அண்ட் தி பர்சன் அட்வான்ஸிங் தி மணி, யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் மார்ட்கேஜி. தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். அப்போ ஹூ இஸ் தி மார்ட்கேஜர், ஹூ இஸ் தி மார்ட்கேஜி. தென் ஆஸ் வி டோல்ட், ஸ்பெசிஃபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரி, வெதர் அ லைஃப் இன்சூரன்ஸ் கேன் பி அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் மார்ட்கேஜா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். எல்ஐசி பாலிசி அடமானம் வைக்கலாமா, வைக்கலாமா கூடாதா? நோ, it should be a specific immovable property. Next one, consideration அப்படின்னா அந்த மறுபயனை பொறுத்த வரைக்கும் மார்ட்கேஜும் must be supported by consideration. ஆனால் என்ன, பணமாக கொடுக்காம நம்ம டைட்டில் டீடாகவும் வேறு சில ரைட்ஸாகவும் அந்த கிளாஸிஃபிகேஷனில் நம்ம அதை சொல்லலாம். இப்போது மார்ட்கேஜ் டீட் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அடைமான பத்திரம் அது இருந்தால் தான் மார்ட்கேஜ் கேன் பி எஃபெக்டிவ்லி க்ரியேட்டட். அதுக்கு எதுவும் அந்த அடமான பத்திரத்துக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்கா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. நமக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம போட்டுக்கிறது தான் ஒரு மார்ட்கேஜ் டீடு. ஸோ எந்த டீடில் நம்ம அந்த டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ தட் இஸ் தி மார்ட்கேஜ் டீட். தெர் இஸ் நோ பர்டிகுலர் ஃபார்மேட். தென் coming to the kinds of mortgage, see there are how many kinds of mortgage? 6 kinds of mortgage. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 58ல சொல்கிறாங்க. நம்பர் 1 இஸ் சிம்பிள் மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஈட்டடைமானம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஈடு கொடுத்து this is equal to this அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மார்ட்கேஜ். தட் இஸ் கம்மிங் அண்டர் செக்ஷன் 58 கிளாஸ் B ஆஃப் தி ஆக்ட். சிம்பிள் மார்ட்கேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா பொசஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி மார்ட்கேஜார்கிட்ட இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ சப்போஸ் நான் இருக்கிற வீடை மார்ட்கேஜ் பண்ணேன்னா நான் அந்த வீட்டிலே தான் இருப்பேன். ஸோ பொசஷன் இஸ் வித் மீ, பட்
and he personally covenants to pay the mortgage money. என்ன நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இதற்கான இந்த வீடை அடமான வச்சு வாங்கின பணத்தை I will give you, whereas the ownership and possession is with me. அதுதான் சிம்பிள் மார்ட்கேஜில் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் வந்து என்ன ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னால், he agrees that in case of his default by non-payment of ப்ராப்பர்ட்டி, நான் பேமெண்ட், அதாவது நான் பே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த மார்ட்கேஜ் என்ன பண்ணலாம், ஹீ கேன் செல் மை ப்ராப்பர்ட்டி. நான் கொடுக்கலன்னா யூ கேன் செல் மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த சிம்பிள் மார்ட்கேஜ் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே வைக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து மார்ட்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல், தட் இஸ் செக்ஷன் 58 கிளாஸ் சி. இந்த மார்ட்கேஜ் பை கண்டிஷ்னல் சேலை வந்து ஆஸ்டென்சிபிள் சேல்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்டென்சிபிள் சேல். எப்படி வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனர் வெளித்தோற்றத்துக்கு ஒரு உரிமையாளர் பார்த்தோமோ, அது மாதிரி இது வெளித்தோற்றத்தில் விற்பனை மாதிரி தெரியும், ஆஸ்டென்சிபிள் சேல். பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ சேல். அதுதான் மார்ட்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல மார்ட்கேஜார் ஹியர் ஹாஸ் நோ பர்சனல் லயபிலிட்டி எதுவுமே அவருக்கு இருக்காது. தி மார்ட்கேஜி ரிமைன்ஸ் கண்டென்ட் வித் தி மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த ஆஸ்டென்சிபிள் சேல்னால் சேல் மாதிரி தெரியும், பட் ரியாலிட்டி வந்து வாங்கின பணத்துக்கான செக்யூரிட்டி அவ்வளோதான். விற்பனைக்கான உரிமையெல்லாம் இதில் கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் கண்டிஷ்னல் சேல். அப்போது மார்ட்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் அண்ட் சேல் வித் அ கண்டிஷன் டு ரீபர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கண்டிஷ்னல் சேல். ஒரு கண்டிஷன் இருக்கும், அதாவது நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன், அப்படி கொடுக்கலைன்னா கூட நீங்கள் விற்று அதை ப்ரொசீட் பண்ணிட்டாலுமே கூட ஐ மஸ்ட் பி ஹேவிங் தி ரைட் டு ரீபர்ச்சேஸ் ஃப்ரம் யூ. அதுதான் வந்து மார்ட்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 58 கிளாஸ் டி, தட் இஸ் யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாதீன அடைமானம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டியோடைய பொசஷனை மார்ட்கேஜிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிளில் நான் தான் பொசஷனில் இருப்பேன். பட் யூசுஃப்ரக்சுவரி, தி நேம் இட் செல்ஃப் சேஸ் யூஸ், டு பி யூஸ்டு பை தி மார்ட்கேஜி. அது யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ். இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பொசஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வில் பி கிவன் டு தி மார்ட்கேஜி. மார்ட்கேஜி இஸ் கிவன் தி ரைட் டு யூஸ் தி ப்ராப்பர்ட்டி. அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டோ பெனிஃபிட்ஸோ எதை வேணாலும் அவர் எடுத்துக்கலாம், அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் வாங்கின அமௌண்ட்டை பே பண்ணுற வரைக்கும். ஸோ அதே மாதிரி தி மார்ட்கேஜார் ஹிம்செல்ஃப் டஸ் நாட் ரிமைன் பர்சனலி லயபிள் டு பே தி மார்ட்கேஜ் பிகாஸ் எய்தர் தி மார்ட்கேஜி இஸ் லெட் இன் டு பொசஷன். ஏன்னா நான் தான் பொசஷனே கொடுத்துட்றேன்ல, அப்படிங்கிறப்ப ஹீ இஸ் யூஸிங் ஆல் தி ப்ராப்பர்ட்டி. அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் அந்த மார்ட்கேஜிக்கு தான் போகுது. அப்போ எனக்கு பர்சனல் அண்டர்டேக்கிங் எதுவுமே இருக்காது. பட் இதில் முக்கியமான இந்த மாதிரி ஒரு மார்ட்கேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் மெயின் என்ன இருக்கணும்னா, தேர் மஸ்ட் பி டெலிவரி ஆஃப் பொசஷன். சிம்பிள் மார்ட்கேஜில் டெலிவரி ஆஃப் பொசஷன் இருக்காது. பட் யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜில் பொசஷன் வில் பி ஹேண்டட் ஓவர் டு தி மார்ட்கேஜி இமீடியட்லி. அதே மாதிரி அந்த மார்ட்கேஜி வந்து ரிட்டன்ஷன் ஆஃப் தி பொசஷன் அவர் தான் வச்சுருப்பார் டில் தி பேமெண்ட் ஆஃப் மார்ட்கேஜ் மணி. அந்த மார்ட்கேஜ் மணியை நான் கொடுக்குற வரைக்கும் அவருடைய பொசஷனில் தான் என்னோடய ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி மார்ட்கேஜாருக்கு, அதாவது கடன் வாங்கின எனக்கு எந்த பர்சனல் லயபிலிட்டியும் கிடையாது, அதான் கொடுத்துட்டு போயிடுறேன்ல. ஸோ தெர் இஸ் நோ பர்சனல் லயபிலிட்டி. அதே மாதிரி நோ டைம் லிமிட். நான் எப்போ கொடுக்குறேனோ அப்போ வாங்கிப்பேன். ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பைக்கோ காரோ கொடுக்குற மாதிரி தான், வச்சுக்கோ, எப்போ உன் பணத்தை கொடுக்குறேனோ அப்போ திருப்பி கொடு, அதுதான் சிம்பிள். தட் இஸ் யூசுஃப்ரக்சுவரி மார்ட்கேஜ். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மார்ட்கேஜ், தட் இஸ் இட் கம்ஸ் அண்டர் செக்ஷன் 58 கிளாஸ் ஈல சொல்கிறாங்க. where the mortgagor binds himself to repay the mortgage money on a certain date. அதாவது ஒரு குறிப்பிட்ட தேதியில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இங்கிலீஷ் மார்ட்கேஜ். கிட்டத்தட்ட சொன்ன ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி, இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டி வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்சல்யூட்லி டு தி மார்ட்கேஜி. இங்கேயும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். என்ன கண்டிஷன்லனா,
he will retransfer it to the mortgager. அதே தான் கிட்டத்தட்ட யூசுஃப்ரக்சரி மார்ட்கேஜ் மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் மார்ட்கேஜும். இங்கேயும் பொசஷனை கொடுத்துட்றோம், பட் என்ன பண்ணணும், நான் பேமெண்ட் பண்ண உடனே அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி கொடுத்துடணும். பட் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வச்சுருக்கணும். நான் எப்போ ஐ எம் பேயிங் மை அமௌண்ட்டோ மார்ட்கேஜ் மணியோ அப்போ யூ ஹாவ் டு கிவ் பேக் டு மீ. இந்த இங்கிலீஷ் மார்ட்கேஜ் இதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு இது வந்து சூட் ஆகாது. நம்ம பண்ணுறது சிம்பிள் மார்ட்கேஜ். இல்லைனா என்ன பண்ணுவோன்னா மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அடுத்து வந்து மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், தட் இஸ் செக்ஷன் 58 கிளாஸ் 5. இதுதான் நம்ம பண்ணக்கூடியது. பத்திரத்தை அடமானம் வச்சு அமௌண்ட் வாங்க, நமக்கு அதான வசதியாக இருக்குது. பேங்க்லேயோ இல்லை டு சம் அதர் பர்சன் அதை கொடுத்துட்டு நம்ம பண்ணோம். அப்போ we are indirectly giving the right. பொசஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதில்ல. என்ன இருக்கும், அந்த இடத்துல ஒரு டெப்ட் இருக்கும், கடன் வாங்கியிருப்போம், டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடை டெபாசிட் பண்ணிடுவோம். அதே மாதிரி டெப்ட் மஸ்ட் பி செக்யூர்ட் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட். அந்த டைட்டில் டீடு தான் நம்ம வாங்கின கடனுக்கான செக்யூரிட்டி. ஸோ ஜென்ரலாக இது எதில் பண்ணுவோன்னா பேங்க்ஸில் தான் நம்ம பெரும்பாலும் நம்ம we are giving the title deed and getting the property. கொஞ்சம் ரேராக வெளியில் கொடுக்குறோம். ஸோ மார்ட்கேஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒன்று தட் இஸ் அனாமலஸ் மார்ட்கேஜ், தட் இஸ் செக்ஷன் 58 கிளாஸ் G. அதில் வரக்கூடியது அனாமலஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த மார்ட்கேஜ் எல்லாம் சிம்பிள் மார்ட்கேஜ் இல்லையோ, மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல் இல்லையோ, யூசுஃப்ரக்சரி மார்ட்கேஜ் இல்லையோ, இங்கிலீஷ் மார்ட்கேஜ் இல்லையோ, மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் இல்லையோ, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் அனாமலஸ் மார்ட்கேஜ். ஸோ அதை பற்றியும் நமக்கு இதில் எதுவும் பெருசாக இல்லை. நம்ம கண்ட்ரியில் நம்ம ஃபாலோ பண்ணுறது எய்தர் சிம்பிள் மார்ட்கேஜ் ஆர் மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். இதில் வந்து எல்லா மார்ட்கேஜும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், மற்ற மார்ட்கேஜஸ் எல்லாம். ஆனால் மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடுக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ரைட்டிங் ஆஃப் அ டீட் இஸ் நாட் எசென்ஷியல். மற்ற மார்ட்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரமாக இருக்கும், இது நாங்கள் அடமானம் வச்சுருக்கோம், இந்த தேதிக்குள்ளே மீட்டுக்கலைன்னா இதை நீங்கள் விற்கலான்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடில் நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம். வை? சி, we are already submitting a title deed that is already registered. Proper registration is done for that particular property. அப்போ திருப்பி எதுக்கு அதை வந்து நம்ம we have to register? மற்ற எல்லா மார்ட்கேஜஸையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு கான்ட்ராக்ட்ஸில் நம்ம செய்கிறோம். பட் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் இட் செல்ஃப், தி டைட்டில் டீட் இட் செல்ஃப் இஸ் அ வேலிட் டாக்குமெண்ட். அதனால் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதான் இந்த மார்ட்கேஜில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ரெமெடிஸ் ஆஃப் அ மார்ட்கேஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மார்ட்கேஜிக்கு என்ன ரெமெடி இருக்க முடியும்? பை சேல் அண்ட் ஃபோர்க்ளோஷர், ரெண்டு தான். ஒன்று, நான் அந்த மார்ட்கேஜ் அமௌண்ட்டை கரெக்ட் டைமுக்கு கொடுக்கலைன்னா he will sell my property, otherwise he will foreclose my property. Foreclose in the sense நாம் மீட்கிறதுக்கான உரிமையை தடுத்துருவார். ஏன்னா there will be a specific time, within a period of 3 years இந்த ப்ராப்பர்ட்டியை அந்த அடமான பணத்தை கட்டி மீட்டுக்கணும்னு இருக்கும். அதை நான் பண்ணலைன்றப்ப what he will do? He will foreclose, he will stop me. அப்போது he will take the possession of the property. இந்த ரெண்டு உரிமை தான் யாருக்கு இருக்குது? மார்ட்கேஜிக்கு இருக்குது. that is coming under section 67 class A. so I think see இந்த மார்ட்கேஜ் ஆகட்டும், இனி அடுத்து லீஸ், எக்ஸ்சேஞ்ச், கிஃப்ட், இன்னும் கொஞ்சம் வாஸ்ட் செக்ஷன்ஸ் தான். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கவரிங் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். it will take some time. I am closing here. The remaining, if possible, if you are interested, we'll have one more session on another day. அதில் இன்னும் டீட்டெயிலாகவே, ஏன்னா இது கம்மியாக பார்க்க முடியாது. திஸ் மார்ட்கேஜ் ஆகட்டும், லீஸ் ஆகட்டும், பையர் செல்லர் liability இருந்த மாதிரி all these chapters are having some in-depth propositions that which we'll discuss later. Okay? Yes.